சுடிதார் கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஒருத்தரோட உடம்பு சுற்றளவை எடுக்கிறோம். அதை விட ப்ளஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். அது ஏன்னு கேட்டால், நம்ம இப்போ 36 இருக்குன்னா 36 விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் அந்த மாதிரி 38 அப்படின்ற மாதிரி தான் மார்பு சுற்றளவு அளவு எடுக்கணும். அது மாதிரி இடுப்பாக இருக்கட்டும், சீட்டாக இருக்கட்டும், எல்லா அளவுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா. அது வந்து லூஸுக்காக நம்ம இது பண்ணுறோம், துணி லூஸுக்காக. மற்றபடி ஸ்டிச்சிங்க்கு தனியாக நம்ம வந்து விடுறோம். ப்ளவுஸ் தான் கொஞ்சம் நல்லா கரெக்ட் ஃபிட்டிங்காக போடுவோம். சுடிதார் பொறுத்தவரை கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம். அதுக்காக இப்போ வந்து இந்த ஒரு துணியில் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்டோம் பாருங்கள். எப்பயுமே அந்த அளவுகளை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி அந்த அளவை அப்படியே வைக்கிறோம். இப்போ துணி வந்து நல்லா காட்டன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த அளவோட, இப்போ 9.5 9.25 வருதுன்னா அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வைக்கிறோம் ஒவ்வொரு இடங்களையும். ஏன்னா சொன்ன மாதிரி துணி சுருங்குற துணியாக இருக்கும், ஒரு சில துணி வந்து நல்லா இருக்கும், சுருங்காத துணியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வச்சுக்கிறது. எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம பிடிச்சி அடிச்சுக்கலாம். அது போக தான் நீங்கள் 1.5 இன்ச்சு வைக்கணும். நமக்கு தோலோட அளவு வந்து 14 அப்படின்னா அதில் பாதியாக தான் நம்ம இந்த இடம் வைக்கிறோம். அதே போல் இங்கேருந்து நீங்கள் இப்படி வைக்கிற அளவு கரெக்டாக வந்து இந்த 10 வருது இல்லையா, அதுக்கு நேராக தான் வந்து உங்களுக்கு மார்பு சுற்றளவு வந்து 4ஆல் டிவைட் பண்ணி என்ன அளவு வருதோ அந்த அளவு வைக்கிறோம். அதே போல் இங்கேருந்து இப்படி வைக்கும்போது 14 அல்லது 15 இந்த இடத்துக்கிட்ட தான் இடுப்போட இந்த ஷேப் வரணும். அடுத்து வந்து 21 அல்லது 21 இது கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த அளவு தான் அந்த ஓப்பன் கரெக்டாக ஆரம்பிக்கிற இடமா இருக்கணும். இது வந்து ரொம்ப நீங்கள் தொப்பை வயிறாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 20 அல்லது 21 வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து ஓப்பன் மேலே ஏற்றி போடாதவங்களுக்கு வந்து 22 அல்லது 23 வச்சுக்கோ, அதுக்கு கீழே இறங்கக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் இந்த இடம் வைக்கிறோம்ல, இப்போ இது 9னா அதை விட 1 இன்ச் கம்மியாக தான் இந்த இடுப்பு ஷேப் வரணும். இங்கே வைக்கிற அளவை விட ஒரு 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரா வச்சாலும் உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தொப்பையாக இருக்கா அல்லது பெட்டக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கவங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும், 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த அகலத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் கீழே வைக்கிறீங்க. முன்னே தான் வந்து இந்த அளவை விட கீழே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சு போடுவோம். இப்போ அப்படி கிடையாது. அதனால வந்து நீங்கள் இங்கே எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவே வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அல்லது இங்கே வைக்கிற அளவை விட 1 அல்லது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அப்படி இல்லைன்னா 2 அல்லது 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ வண்டியிலலாம் 2 பக்கம் கால் போட்டு உட்காரனா இந்த சின்ன அளவாக இருந்தால் டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுனா 2 அல்லது 2.5 இன்ச்சு. ஏன்னா இந்த அளவை விட இங்கே வைக்கிற அளவு இல்லை, எங்களுக்கு இது குறுகலாகவே போதும் அப்படின்னா இங்கே வைக்கிற அதே அளவே வச்சா போதும். அகலம் வந்து ஃபுல் இது வந்து 7 வச்சோம் இல்லையா, இந்த இடம் வந்து 7 வச்சுட்டிங்கனாலே நீங்கள் இந்த அகலம் வந்து 3 வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் 6 வைக்கலாம், 5.5 வைக்கலாம். பின்கழுத்து முன்கழுத்து வந்து கண்டிப்பாக 6 தான் வைக்கணும். ரொம்ப பெரிய உடம்பாக இருந்தாலும் ஒரு 6.5 தான் வைக்கணும், அதிகமாக வச்சிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேப் கரெக்டாக இந்த இடம் வருது இல்லையா, இந்த இடத்துல மட்டும் இங்கே பெண்டு கொடுக்கணும். இங்கே வரும்போது இப்படி சாய்வாக வரக்கூடாது, ஓரளவு ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வளைஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்சு, ஏன்னா மேலே 1/2 இன்ச்சு தப்போம், கீழே 1 இன்ச்சு 2 மடிப்பு மடிச்சு அடிக்கிறது. இதுதான்